இப்போ எங்கே போக போனால் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கே ஒரு பைக் நிற்பாங்க, ட்ரம்ப் பைக், சூப்பர் பைக். வந்து இந்த அக்ரோபோ ஜஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த சூப்பர் பைக் எடுத்து ஓட்டுவோமா? வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பேமல் சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அந்த டிஆர்எஃபே நம்ம ரூமில் செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து 22 hours தான் இருக்கணுமா. பட் நான் ஒரு 5 o'clock வந்தேன். பட்டு ஓகே தாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ வந்து எங்கே போனால் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ வந்து என்ன இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டிஆர்எஃபே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கந்துட்டு விட்டுங்க. நான் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டிஆர்எஃபே நம்ம என்ன பண்ணோம், மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டோம். கடுப்பாயிடுச்சுங்க எனக்கு. ஆனால் மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டே வந்து ரூமில் உட்காந்துட்டேன் அப்படியே. இப்போ எங்கே போக போனால் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். அவன் வந்து பேக்ரவுண்டை மட்டும் திருப்பி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஏஞ்சல் பாருங்கள், சேத்துல அடிப்பட்டு அந்த கரடி ஒரு வியூ பாயிண்ட் போகிறப்ப. பட் பரவாயில்ல, மழை வந்து கொஞ்சம் கரைஞ்சிருக்கு மண்ணுலாம். பட் இன்னும் கரைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் கிளம்புறான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பைக் நிற்பாங்க, ட்ரம்ப் பைக், சூப்பர் பைக். வந்து 650 ட்ரம் 650ங்க. வந்து 675 சொல்லி போட்டிருக்கு. அது வந்து பைக்கை பாருங்களேன், டூன் பாருங்க. அந்த அக்ரோபோ ஜஸ்ட் போட்டிருக்காங்க. சூப்பராக வண்டி பார்க்கறதுக்கு. அந்த டிஆர்எஃபே நம்ம ஏஞ்சலில் பாருங்கள் எந்த கந்தரகோலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அதே ட்ரம்ப் இங்கே இருக்குது. நான் வந்து சூப்பர் பைக் எடுத்து ஓட்டுவோமா? வாவ், சூப்பராக இருக்குல்லங்க, செம்மையாக இருக்குங்க ட்ரம்ப் பைக்கு. சச் எ பியூட்டிஃபுல் பைக் இல்லைங்க, வந்து ரொம்ப அழகாக இருக்குது பைக்கு. வந்து நமக்கு எப்போதுமே நம்ம ஏஞ்சல் தாங்க. சரி, ஓகே, நம்ம போயிட்டு நம்ம ஏஞ்சல் எடுத்துகிட்டு போவோம். ஸோ வந்து இந்த பைக்கை நிப்பாட்டிடுவோங்க, ஏன்னா இந்த பைக் வந்து யாருதுன்னே தெரில. அண்ட் வந்து இப்போ எங்கே போகிறோம்னா கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஏன்னா இங்கே வந்தவங்க வந்து கிளைமேட்டை மட்டும் பாருங்கள், கிளைமேட் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ வந்து எங்கே போகிறோம்னா கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அண்ட் வந்து அந்த பைக் நம்ம பைக்னே சொல்லி நம்பிட்டாங்க இங்கே இருக்கவங்க. இங்கே காரில் விட்டு கீழே இறங்கினாங்க இல்லைங்க, நம்ம பைக்குன்னு சொல்லி நம்பிட்டாங்க. ஸோ வந்து பட் அது நம்ம பைக்கு இல்லை. வாங்க அப்படியே வண்டி எடுத்து நம்ம ஏஞ்சல் எடுத்து நம்ம கிளம்பிடுவோம். ஸோ வந்து இப்போ நம்ம ஏஞ்சல் எடுத்து கிளம்ப ஆரம்பிப்போமா? வந்து டிஆர்எஃபே டைம் ஆகிடுச்சுன்னா டைம் வந்து 2:30 ஆச்சு. வந்து கிளியர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு எத்தனை கிலோமீட்டர்னா 2.3 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ வந்துச்சு. நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுனால இப்போ வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போட்டுடலாங்க. கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் 6 மணியோட க்ளோஸு. ஸோ வந்து நம்ம போய் கிளம்புனா தான், ஏன்னா அங்கே ஒரு கார் விட்டு இறங்கினாங்க ஒரு 4 பேர். அந்த பைக்கு என்னோடது நம்பிட்டாங்க. ஏன்னா கேமரா அந்த ஷூட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ பைக் வந்து ஸோ நானே இருந்தாலும் அவங்களுக்கு தான் நினைப்பேன். ஸோ பைக்கு ஸ்டார்ட் பண்ணவே வெளில வந்தாங்களா. ஸோ வந்து நம்ம ஏஞ்சில் எடுத்துக்கிட்டு வருவோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க, அப்படியே நம்மளும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஸோ வந்து அண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் போகலாம். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாங்க. ஸோ வந்து டிஆர்எஃபே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ வந்து டிஆர்எஃப்ஏ கிளியர் வாட்டர் ஃபால்ஸோட ரோட்லாம் கொஞ்சம்
ஆஃப் ரோடாக இருக்குது. அந்த அப்படி போகணும், அப்படி வரேன் பார்த்தீங்களா. இப்படி தாங்க ஒரு இடத்துல சேஞ்ச். அப்போயே நினச்சேன், ஏன்னா ஆஃப் ரோடு வரவன் இந்த ரோடு வருது அப்படின்னு சொல்லி நினச்சேன். கரெக்டாக ஆஃப் ரோடு வந்துருச்சுங்க. ஸோ வந்து இந்த ஆஃப் ரோட்லேயும் ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். கூச்சு போ வண்டி அப்படியே அப்படி மேலே ஏறி நின்றுக்கிட்டேன்னா அப்படி ஜாலியாக 10 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த வீல் ஆடி வந்துருங்க தானா. ஹோட்டலில் நடந்த சத்தியமான மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா வந்து அந்த பைக்கு என்னோடதுன்னு நம்பிட்டாங்க அவங்க. எனக்கும் ஆசை தான், பட் என்னங்க பண்ணுறது, நம்மளாலாம் அந்த பைக்லாம் வாங்க முடியாது. ஆனால் ரெட் கலர் பைக்கு செம்மையாக இருக்குங்க. ரெட் கலர் வந்து எல்லா சூப்பர் பைக்குமே செம்மையாக இருக்கும். அது வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து ட்ரம்ப் பைக்கு செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பைக்கு யாருன்னு தெரிலங்க, அதனால் எடுத்து ஓட்டலை. ஸோ வந்து அப்படியே வந்தாச்சு. ஸோ வந்து கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ஒரு 1.6 கிலோமீட்டர் ஒரு ஆஃப் ரோடு தான் வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது தாங்க மனசு கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருக்குது, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்குது. பரவாயில்லைங்க, நம்ம வர நேரம் பார்த்து கிளைமேட் அமோகமாக அமைஞ்சிருக்கு. அந்த டிஆர்எஃப் நான் லேக்லேருந்து வீடியோ எடுத்திருப்பேன், போன விளாக் பார்த்துருப்பீங்க. அது வந்து அப்போ தாங்க வீடியோ எடுத்துகிட்டு கரெக்டாக பாக்கெட்டில் வைக்கிறேன். சரி மழை பொறுமையாக தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வீடியோ எடுத்திருப்பேன். எடுத்துகிட்டு கரெக்டாக பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறேன், மழை சட பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியிலே ஃபுல்லாக நினச்சி போயிட்டேன். வந்து ட்ரெஸ்லாம் மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டதே ஒரு 2 செட்டு 3 செட் 2 செட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினச்சி போச்சுங்க. ஸோ வந்து என்னென்ன எல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி நடந்து போயிட்டுருக்கேன், நம்ம மட்டும் பைக்கில் போயிட்டுருக்கோம். டிஆர்எஃப் ட்ரக் பண்ணலாம், பசங்களாம் வரும்போதெல்லாம் ட்ரக் பண்ணலாங்க. பட் ஆனால் இப்போலாம் நம்மளால ட்ரக் பண்ண முடியாது. தனியாக நடந்து போகிறது என்னங்க ஃபீல்டு. ஏதாச்சும் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போய் உட்காந்துக்கிட்டோம்னா தனியாக ஒரு ஃபீல், அது ஒரு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கேயாச்சும் போய் உக்காந்தா அது ஒரு தனிமை, அது ஒரு ஃபீலு. வந்து தனியாலாம் அங்கே நடந்துலாம் வந்தால் கடுப்பாரு, என்னடா தனியாக நடந்து வரோம் அப்படின்னு. ஆனால் மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன்னா வச்சுக்குவேன், இதே மாதிரி தனியாக நடந்து வந்துடுவாங்க. வந்து என்ன எதுலாம் பார்க்க மாட்டேன், எவ்வளோ தூரம்லாம் பார்க்க மாட்டேன். வந்து அப்படியே தனியாக நடந்து வந்துடுவாங்க. எப்பா எல்லாமே நடந்து தான்ப்பா போகிறாங்க, நம்ம மட்டும் தான்ப்பா பைக்கில் போயிட்டுருக்கோம். சரி வாங்க போவோம். நானும் பார்க்குறேன் எந்த வாட்டர் ஃபால்ஸ் போனாலும் ஆஃப் ரோடாக இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது. ஆஃப் ரோடு பண்ணுறது எனக்கு பிடிக்குங்க. ஆனால் அந்த கரடி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போனதாங்க 12 கிலோமீட்டர் தள்ளி போனால் வண்டி ஃபுல்லாக சேரிடுச்சு. பட் ஆனால் அங்கே ஒரு அக்கா சூப்பருங்க, வந்து டிக்கெட்டே வாங்காமல் உள்ளே விட்டாங்க நம்மளை. ஏன்னா சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன், 200 இருந்துச்சு. சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன், டிக்கெட்டே இல்லாமல் வந்து நம்மளை விட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு தாங்க போகிறோம். நம்மளாம் அசால்ட்டாக ஏறி வந்துடுவோங்க. ஸோ வந்து இதுதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். இது கீழே போகலாமா, வாங்க போவோம். அந்த டிஆர்எஃப் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அங்கே வந்து இப்போ எங்கே இருக்கணும்னா சாப்பாட்டு இடையில தான் இருக்கும். உள்ள பாட்டு வருது, நான் அப்போ கல்வி பண்ணுறேன். அண்ட் வந்து டிஆர்எஃப் கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம். காலிஃப்ளவர் சில்லியும் அண்ட் வந்து ஒரு தண்ணி பாட்டிலும் கீழே எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா 200 படிக்கட்டு கீழே இறங்கணுமா. அண்ட் வந்து கீழே இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம பேகு நம்ம கையில் பேக்லாம் இல்லை, நம்ம பேகு ஹெல்மெட்டு எல்லாமே அந்த கடையில் கொடுத்தாச்சு. அந்த அக்கா ரொம்ப தங்கமானவங்களோட்டுக்கு. ஸோ வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இந்த 200 படிக்கிட்டு இறங்கும் போது போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே அவாத்தி
இந்த டிஆர்எஃப் 200 படிக்கட்டு கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி போய் கிளியர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறோங்க. ஆனால் இந்த டிஆர்எஃப் கிளார் அடிச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே கிளைமேட்டு இப்போ இந்த இடத்துல அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்டு இப்போ திருப்பி காட்டுறாருங்க. வெளியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அனந்த டிஆர்எஃப் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அனந்து இப்போ உங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்கும். அழகாக இருக்குங்க. பசங்களாம் குளிச்சிட்ருக்காங்க. பட் நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ நான் குளிச்சேன்னா சத்தியமாக வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுறது ட்ரெஸ் இல்லை. ஸோ அதனால் குளிக்க மாட்டேன். என்னன்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸ் திருப்பி காட்டுறேங்க. அண்ணந்த டிஆர்எஃபே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் மேலே வந்துட்டோம். வந்து கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துட்டோம். அண்ணந்து கொஞ்சம் நேரம் லாகே எடுக்கலை. வாட்டர் ஃபால்ஸ் தான் எங்கள் பக்கத்தில் தான் இங்கே தான் இருக்குது. வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு பார்த்தா கொஞ்சம் மேலாம் போக முடியாது. அண்ட் அவ்வளோதாங்க மேலே போகிறது. ஸோ வந்து இதுக்கு மேலே போகிறது சேஃப் இல்லை. ஸோ வந்து இங்கே அப்படி கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் அப்படி தொட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். ஏன்னா மேலே அடிச்சு கீழே சாறு அடிக்கிறது செம்மையாக இருக்குது. ஸோ வந்து டிஆர்எஃபே இங்கே பாருங்கள் எங்கள் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் கிட்டத்தில் போய் காட்டுறேங்க. வந்து டிஆர்எஃப் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஒரு பசங்க லேடிஸ் வியூ பாயிண்டில் வந்து என்னை பார்த்தாங்க. ப்ரோ நீங்கள் தானே ஹெல்மெட்டில் கேமரா வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் என்னோடய கேமரா தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே வந்து அந்த பசங்க வந்தாங்க. அனந்த ப்ரோ இந்த ஹெல்மெட்டில் கேமரா வச்சுருந்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே இவர் தான்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். டே இவர் தான்டா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருக்காரா அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை ப்ரோ என் கேமரா தான், நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பசங்கள்ட்ட புரியக்கண்டி போதும் ஆச்சுங்க. இப்போ டைம் தான் டைம் வந்து 4:23 ஆகுது. அண்ட் வந்து இப்போ எங்கேப்பா போகிறோன்னா இங்கேருந்து ஏறி முடிச்சுட்டு மூச்சு வாங்குதுங்க மேலே ஏறுறது. அண்ட் வந்து கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலே ஏறி முடிச்சுட்டு அண்ட் வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம். என்னன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ட் வந்து 200 ஸ்டெப்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 200 ஸ்டெப்பும் வந்து கீழே வந்துட்டோமான்னு சொல்லி தோணுச்சு. கீழே போகும்போது ஏறும்போது பெரிய பெரிய படிக்கட்டாச்சு. மேலே வச்சு ஒரு அடி வச்சு ஏறுறது தாங்க கஷ்டமாக இருக்குது. மித்தபடி எல்லாம் ஓகே தான். அப்படியே மேலே போயிட்டு இந்த சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான். நடந்து டிஆர்எஃப் போகலான்னு பார்த்தா மழை வருதுங்க. இப்போதான் தூரிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திரும்ப மழை வந்து ட்ரெஸ்ஸு நனைஞ்சி போச்சுன்னா ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லைங்க. இன்னும் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு. வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் வந்து ஊருக்கு போகணும். ஸோ வந்து மழையில் நனையாமல் எங்கேயாச்சும் நின்று அப்படி போக வேண்டியதாங்க. ஏன்னா வந்து மழையை நனைஞ்சிட்டு போனோம்னா போகும்போது செம்ம குளிராகிடும். அண்ட் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, குளிர் ரொம்ப எடுத்துங்க. ஸோ வந்து மழையில் நனையாமல் மழை வந்து எங்கேயாச்சும் நின்றுட்டு பொறுமையாக பார்த்து சேஃபாக போய்க்கலாங்க. இப்போ அந்த டிஆர்எஃப் 200 படிக்கிற மேலே வந்தாச்சுங்க. ஸோ வந்து இப்போ போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு
ஸோ வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ என்னன்னு சொல்லி போக போக மட்டும் என்ன பண்ணுறேங்க. எஃப்ஐ 200 படிக்கட்டு மேலே இது வந்தாட்டும். வந்து 200 படிக்கட்டுன்றது சம்திங் தானே, சந்தேகம் தான். வந்து 200 படிக்கட்டுன்றது சந்தேகம் தாங்க. ஸோ வந்து 200 படிக்கட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. படிவே பண்ணிட்டு வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதுக்கு மேலே எங்கே இருந்தால் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு பைக்கிலேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. போயிட்டு இப்போ வந்து டிஆர்எஃப்ஏ கல்லூரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்து கிளம்பியாச்சு. அண்ட் வந்து இப்போ எங்கே போக போகிறோன்னா டேரெக்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ வந்து அந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ வந்து டிஆர்எஃப்ஏ கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து அடிச்சிக்க முடியாதுங்க. கிளைமேட்லாம் வந்து வெறுத்தனமாக இருந்துச்சு. கிளைமேட்லாம் சத்தியமாக இந்த ட்ரிப்பை நான் குறை சொல்லவே மாட்டேங்க. என்ன போட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் விடல, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மித்தபடி எல்லாம் ஓகே தாங்க. போட்டிங் மட்டும் விட்ருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் நான் இந்த ட்ரிப்பை நான் குறை சொல்லவே மாட்டேங்க. வந்து சச் அல்டிமேட் கிளைமேட். அண்ட் வந்ததுக்கு கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் வந்து வைசரை க்ளோஸ் பண்ணால் ஃபாக் உள்ளே அப்படியே இருக்குங்க. கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மேலே ஏறிட்டுருக்கேன். அண்ட் வந்து அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு பாருங்க. கிளம்புடாடேன்னு கிளம்புனேன், டக்குன்னு அதிகமாக மழை வந்துருச்சு. சரி டக்குன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் தாங்க அப்புறம் மேலே வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி ட்ரிப்பு எப்படி இருந்துச்சுடா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு ஒர்த்து தாங்க ட்ரிப்பு, இந்த ட்ரிப்பு. அண்ட் வந்து இப்போ குளிர ஆரம்பிக்குது. பட் ரொம்ப குளிரும் போது நம்ம ரெயின் கோட்டு போட்டுக்கலாங்க.